ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாச்சி சமையல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு வச்சு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான சைடிஷ்மே தேவையில்லை, அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வாங்க அது என்ன அப்படிங்கிறதையும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு அகலமான தட்டு இல்லைன்னா ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்து நம்ம உள்ளங்கையில கொட்டி ஓரளவுக்கு நல்லா தேய்ச்சிட்டு இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட இதை நல்லா சாஃப்டா பிசைஞ்சு விடுங்க. பாருங்க, சூப்பரா நல்லா சாஃப்டா நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட இது நல்லா ஊற விட்டுறலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஒரு 3 கிட்ட மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயம் எடுத்து ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். கட் பண்ணி முடிச்சுட்டு எல்லா வெங்காயத்தையுமே நல்லா கையை வச்சு உதுத்து விட்டுக்கோங்க. ஒவ்வொரு வெங்காயமும் தனித்தனியா இந்த மாதிரி நல்லா உதிர்ந்து இருக்கணும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்து வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்துக்கோங்க. இது பாத்தீங்கன்னா வெங்காயத்தில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சி சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அடுத்ததா கொஞ்சமா கொத்தமல்லி இலை, ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதுதான் இதுக்கு தேவையான மசாலா. கையை வச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம போட்ட ரவை மசாலா எல்லாமே அந்த வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பாருங்க, சூப்பரா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஓரமா வச்சிடலாம். அடுத்ததா நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற மாவை நல்லா மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 பாகமா நல்லா டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். அதுக்கு சப்பாத்தி தேய்க்கிற கட்டை எடுத்து வச்சு நம்ம உருட்டி வச்சிருக்கிற மாவை எடுத்து வச்சு அது மேல கொஞ்சமா மாவு தூவி நல்ல அகலமான சப்பாத்தியா நல்ல ரவுண்ட் ஷேப்ல தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு இதை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறணும். சூப்பரா வட்டமா நமக்கு நல்லா தேய்ச்சி வந்துருச்சு. இப்போ இதுல நடுவுல நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். ஓரளவுக்கு ஈக்குவலா எல்லா சைடும் வர்ற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவை ரோல் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு ரோல் பண்ண பிறகு சென்டரா நடுவுல ஒரு டிவைட் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. பாருங்க, 2 பாகமா நல்லா பிரிஞ்சிருச்சு. தனித்தனியா இது நல்லா சுத்தி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோட்டிங் வச்சு நம்ம பண்ணும்போது சைடிஷ் எதுவுமே தேவையில்லை, சும்மா சாப்பிட்றதுக்கே செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி பண்ணி தனித்தனியா எடுத்து வச்சுட்டு ஒரு ரோலை மட்டும் நல்லா பொரோட்டா மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதை நீங்க மைதா மாவுல கூட பண்ணலாம், அதுவுமே ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். பாருங்க, சூப்பரா இதை நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை தோசைக்கல்ல போட்டு எடுத்துக்கலாம். தவால கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி நம்ம தேய்ச்சி வச்சிருக்கிற சப்பாத்தி எடுத்து இதுல போட்டு அது மேல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றி ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட விட்டுருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு அந்த சைடும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு எடுத்து சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்ல ஆனியன் சப்பாத்தி நமக்கு ரெடி. நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவு எல்லாத்தையுமே இதே மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்துடலாம். சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். ஈஸியாவும் நமக்கு டின்னர் முடிச்சிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.